வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரியான கண்டஸ்டன்ஸ் கிட்ட வன்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனா வன்ம குடோனா தெரியக்கூடிய ஒரு ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது வேற யாரும் இல்லை, நம்ம சுனிதா தான். வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களை பத்தி பாசிட்டிவா ஒரு விஷயம் சொன்னாலே அந்த இடத்துல அதை தாங்க முடியாம பொறுக்க முடியாம உடனடியாக அவங்களுடைய வன்மத்தை கொட்டக்கூடிய இன்னொரு தற்குறி அப்படின்னா அது வந்து சௌந்தர்யா தான். என்ன சௌந்தர்யா போய் நீங்க தற்குறிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்ன என்ன, அவங்க என்ன ஐன்ஸ்டீனா? தற்குறின்னு தான் சொல்ல முடியும். வாக்கு மூலமே கொடுத்துருக்குறாங்க அவங்க. எனக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரியாது, மேக்ஸ் தெரியாது, எனக்கு வந்து யோசிக்க தெரியாது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடையாது, இப்படின்னு உங்களுடைய சௌந்தர்யா வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நான் சொல்கிறேன், சௌந்தர்யா 1ஆம் நம்பர் தற்குறி. இந்த தற்குறிக்கு ஜாக்லின் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே பத்திக்குது. அது ஏன் பத்திக்குது அப்படின்னா, வர்றவங்கலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வர்றவங்களாம் 2 பேரை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று ஜாக்லின். இதுக்கு முன்னாடியே வந்து சௌந்தர்யா வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, மற்றவங்க கிட்ட விஷால் கிட்டலாம் பேசியிருப்பாங்க. என்னடா இது, வர்றவங்களாம் வந்து இவங்க 2 பேரை மட்டுமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்மளாம் என்ன வேஸ்டா, நம்மளாம் சும்மாவாக இருந்தோம், நம்மளாம் விளையாடவே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஆள் தான் சௌந்தர்யா. இன்னைக்கு காலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷினியும் சௌந்தர்யாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்ஷினி வந்து முத்துக்குமரன் பற்றியும் ஜாக்லின் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினி கிட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, வந்தவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிறீங்க, முத்துக்குமரன் தான் அதுக்கு தகுதியான நபர்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ முத்துக்குமரன் தான் எல்லாமே பண்ண மாதிரியும், நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாத மாதிரியும், நீங்கள் அவரை உயர்த்தி வச்சு பேசி எங்களை ரொம்ப தாழ்த்தி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஆமா, நீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ண தேவையில்ல. இந்த வீட்டுக்குள்ள விளையாடுதுன்னு பார்த்தா உங்களை தவிர எல்லாருமே விளையாடி இருக்காங்க, நீங்களும் விளையாடி இருக்கீங்க. கம்பேரிட்டிவ்லி உங்களை தவிர எல்லாருமே விளையாடி இருக்காங்க. ஸோ அதை நீங்க கேட்கவே அவசியம் இல்லை, கேட்கவே தேவையில்லைன்னு சொல்றேன். முத்துக்குமரனை தாண்டி ஜாக்லினை தாண்டி சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல. இது மக்கள்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அந்த கும்பல் இல்லை அப்படின்னா என்னைக்கோ சௌந்தர்யா வெளியில போயிருப்பாங்க. அப்படி ஒரு டீம் இருக்கிறதுனால தான் இத்தனை நாளா சௌந்தர்யா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள சர்வை ஆகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது சௌந்தர்யா வந்து பொறுக்க முடியாம வர்ஷினி கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள். ஏன் நீங்க வந்து ஒருத்தரையே வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி முத்துக்குமரன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏன் முத்துக்குமரன் மட்டும்தான் இங்க விளையாடுறாரா, நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா, வர்றவங்கலாம் வந்து முத்துவையே தூக்கி வச்சு பேசினா அப்போ வந்து நாங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி வர்ஷினி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வர்ஷினி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு அப்படி தெரியுது, எங்களுக்கு வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய எஃபர்ட் போட்டது வந்து முத்துக்குமரன் அப்படின்னு தெரியுது, அப்படி பார்த்தா முத்துக்குமரனை விட அதிகமாக இந்த வீட்டுக்குள்ள எஃபர்ட் போட்டது ஜாக்லின் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லிருச்சிங்க. சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு வருது பாருங்க ஒரு வன்மம் முகத்துல, அப்படியே அந்த அது ஒரு அழகான முகம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அழகான முகத்துல அந்த வன்ம முகத்தை வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அடைச்சி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த லெவலுக்கு அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு முகத்தை காட்டுறாங்க. ஜாக்லினா முத்துக்குமரனை விடவா, எப்படி நீங்க சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது, ஜாக்லின் அப்படி என்ன பண்ணாங்க முத்துக்குமரனை விட அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது வர்ஷினி தெளிவா சொல்றாங்க, அதாவது ஜாக்லின் அவங்களுக்குன்னு எல்லா இடத்துலையும் நின்றுருக்காங்க. அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து அவங்க கொடுத்த வாக்குக்கு, இது பாருங்க இதுக்கே தெரியுது, சௌந்தர்யாவுக்கே தெரியுது கொடுத்த வாக்குக்காக அவங்க நின்னாங்கன்னு சொல்லி. நீ நின்று இருப்பியா, ஜாக்லின் நின்னாங்க, நீ நின்று இருக்க மாட்டேன்றது அடுத்த கட்டம். ஜாக்லினுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இவங்க அதை தான் சொல்றாங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்குது, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு என்னமோ அவனுக்கு வந்து வாயில ஊட்டி விடுவாங்களா, நீ தரமா அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கணும். உனக்கும் டாஸ்க் கொடுக்குறாங்கல்ல, நீயும் அந்த டாஸ்க்ல விளையாடுறல, அங்க எப்படி நம்மளை எப்படி நம்ம மேலே கொண்டு போறது அப்படின்னு நீ தான் யோசிக்கணும். உனக்கு என்ன அங்க பிரச்சனை அப்படின்னா அந்த யோசிக்கிற திறனே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி, இது இப்படிதான் விளையாடணும், இது இந்த மாதிரி தான் பண்ணணும், இதுதான் கேம் அப்படிங்கிற அந்த புரிதலே கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன வராது, ஆப்வியஸா வாய்ப்பு அப்படிங்கிறது வராது. அது உன்னுடைய தப்புமா, அவங்களுடைய தப்பு கிடையாது. ஜாக்லினுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, மூளை இருக்கு, கேமை பத்தின தெளிவான புரிதல் இருக்கு, அதை வச்சு அவங்க கேம் விளையாடுறாங்க. வர்ஷினி சொல்லிட்டாங்க,
முத்துக்குமரனை விட அதிகமாக வந்து ஜாக்லின் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா முத்துக்குமரன் கூட சில இடங்களில் வந்து மாட்டியிருக்கான், மாற்றி பேசியிருக்கான், நிறைய இடங்களில் வந்து அமைதியாக இருந்திருக்கான். ஜாக்லின் அந்த மாதிரி பண்ணதில்லை. மற்றவங்களுக்காகவும் நின்றுருக்காங்க, அவங்களுக்காகவும் நின்றுருக்காங்க, கேமும் நல்லா விளையாடி இருக்காங்க, தொடர்ச்சியாக நாமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணால் பொறுக்க முடியல. அப்படிலாம் கிடையாது, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. ஜாக்லினை விட முத்துக்குமரன் தான். அப்போ கூட உன்னை சொல்லலை, நீ உன் பேரை நீ சொல்லலை. ஜாக்லினோட முத்துக்குமரன் தான் அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்கான். நீங்கள் எப்படி வந்து அப்படி சொல்கிறீங்க ஜாக்லின் தான் எஃபர்ட் போட்டான்னு சொல்லி? நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம்ல, எங்களுக்கு தெரியும்ல. ஜாக்லின் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிப்பாங்களாமா. அது வந்து இவங்க பார்த்தாங்களாம். என்ன இலவோமா, ஜாக்லின் ஒரு எஃபர்ட்டை போட்டாங்கல்ல, நீ என்னம்மா கலட்டின? ஏன் அந்த இடத்துல உன்னால் ஜாக்லினை விட நான் அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியலை? ஏன்னா நீ பண்ணலை, அதனால சொல்ல முடியல. நீ யார் அங்கே எடுத்துட்டு வர? முத்துக்குமரன் எடுத்துட்டு வர. இப்போ முத்துக்குமரன் ஜாக்லினுக்கு ஈக்குவலா வந்து இவங்க பேசினது பொறுக்கலையா, இல்ல உன்ன அந்த இடத்துல வச்சு பேசல அப்படிங்கிற காண்டா? ஒரே விஷயம், ஜாக்லின் அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே உனக்கு எரியுது. ஜாக்லின் நம்மளை விட முன்னாடி இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னா உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உனக்கு அங்கே இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருது, ஜாக்லினை பார்த்து பயம் வருது. வார்த்தைக்கு வார்த்தை சௌந்தர்யா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அது அவங்களோட டேலண்ட், எனக்கு அது இல்லை. இல்லைன்னா மூடிட்டு வெளியில போயிரு. ஏன் அதை வந்து நீ சொல்ற? என்ன சொல்ல வரீங்க? இப்போ எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு பேச தெரியும், பேசுறாங்க, எனக்கு பேச தெரியல, அதனால நான் பேசல. ஆமா, அது ஒரு குவாலிட்டி தானே. அப்போ அந்த குவாலிட்டியை பிடிச்சவங்க இருப்பாங்க தானே. அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு அறிவு இல்லை, நான் யோசிக்கல. அது அவங்களோட குவாலிட்டி தானே. அப்போ அது உன்னை விட அது அவங்களுக்கு ப்ளஸ் தானே. இப்படி உங்ககிட்ட எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. அப்புறம் ஏன் உங்களுக்கு காண்டாவது? என்கிட்ட அது இல்லைம்மா, அவங்க கிட்ட அது இருக்கு, ஸோ என்னை விட அவங்க டிசர்வ், அப்படி தானே நீ பார்க்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லை, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் அவங்க டிசர்வ் கிடையாது. அவங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சௌந்தர்யா. ஒன்று நீங்கள் டிசர்வ்டுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை அவங்க டிசர்வ்டு இல்லை, அவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு பேச தெரியும், பேசுகிறாங்க. அப்போ என்ன இங்கே வருது? எனக்கு பேச தெரியாது. பேச தெரியாது அப்படிங்கிறது உன்னுடைய மைனஸ், பேச தெரியும் அப்படிங்கிறது அவங்களோட ப்ளஸ். ஸோ ஆப்வியஸாக அவங்க உன்னை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி. அவங்க ஒரு கேமில் ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறாங்க, எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. நான் இங்கே வந்து யாரையும் வந்து இறக்கி அடித்து அப்படி விளையாடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு அது வராது. அடுத்தவன் அதை பண்ணுறான்னா அது அவனோட ப்ளஸ். இந்த பிக் பாஸ் பேட்டர்னே இப்படித்தான். நீ ஒருத்தனை இறக்கினா மட்டும்தான் உன்னால் மேலே ஏற முடியும். அது எனக்கு வராது, அது என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அதை இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுடைய பாணியிலே வச்சுப்போமே. இப்போ சௌந்தர்யா வந்து அதை பண்ணலை, ஜாக்லின் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஜாக்லினோட ப்ளஸ் தானே அது. இப்படிதாம்மா ஆரி ஜெயிச்சாரு, இப்படிதாம்மா விக்ரமன் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாரு, இப்படிதாம்மா இவங்க ஜெயிச்சாங்க, அர்ச்சனா பேசி பேசிதாம்மா ஜெயிச்சாங்க. நீங்க என்னம்மா பிக் பாஸ் பாக்குறியா இல்லையாம்மா? பாக்குறியா இல்லையா? ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்சதுனால எதுவுமே பார்க்கல போல இருக்கே. அர்ச்சனா எப்படி ஜெயிச்சாங்க? மாயா பூர்ணிமா அந்த கேங் பண்ண ஒரு துரோகம், பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு நடந்த அநியாயம், இதை எதிர்த்து அந்த பொண்ணு பேசி 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 தான் ஜெயிச்சுது. விக்ரமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசி பேசி தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாரு. அவர் ஜெயிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாலா அப்படிங்கிற ஒரு நபருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசி பேசி தான் ஜெயிச்சாரு. இங்க பேசாம ஜெயிச்சது ஒரே சீசன்ல ராஜு. அதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் வந்து வேற மாதிரியான ஒரு தளம். அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. சீசன் 4க்கு அப்புறமா தான் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே மாறுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷோவில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ வரிசையாக உங்ககிட்ட எனக்கு இதெல்லாம் வராது, நீ இயல்பாக இருக்கிற அப்படின்னா இயல்பாக நீ என்ன பண்ணுற? தலையை முடி ஆட்டுற, சில இடங்களில் கிரிஞ்சு பண்ணுற, பாட்டு பாடுற, ஓடுற, வர்ற, இதைத்தான் நீ பண்ணுற. மற்றவங்க அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, அது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்றதான் எனக்கு புரியலை. இப்போ முத்துக்குமரன் இந்த கேமுக்காக தன்னுடைய முழு உழைப்பையும் போடுறாரு. கெட்ட பேர் ஆனாலும் நல்ல பேர் ஆனாலும் எதுவானாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரா? அதையும் தாண்டி ஜாக்லின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பழகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பழகக்கூடிய ஜாக்லின் இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்க? சரி, யாரு கூடலாம் அவங்க பழகுனாங்களோ அவங்களாம் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. ஜாக்லினால வெளியில போன நபர் யாரு? இப்போ விஷாலால தஷிகா போயிருக்காங்க, விஷாலால அன்ஷிதா போயிருக்காங்க. ஆனா விஷாலை நம்ம பாராட்டுவோம், விஷாலை வந்து நம்ம தூக்கி வச்சு பேசுவோம். ஜாக்லினால இது வரைக்கும் யாருமே பாதிக்கப்பட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் ரயன் அப்படிங்கிற ஒரு நபர் இன்னைக்கு ஃபினாலேக்கு போயிருக்காரு அப்படின்னா ஜாக்லின் கூட இருந்ததுனால மட்டும்தான்.
வர்ஷினி அதையுமே சொன்னாங்க, ரயனும் சௌந்தர்யாவும் ஜாக்லின் கூட இருந்ததுனால தான் சர்வை பண்ணீங்க அப்படின்னு ரயன் கிட்டே சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கூட சௌந்தர்யாவுக்கு என்ன இல்லை, அக்செப்டன்ஸ் கிடையாது. ஒருத்தவங்களை பெருமையாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலாக பார்த்துருக்காங்க தானே அர்த்தம். அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாதவனுக்கு எதுக்கு டைட்டில்? அடுத்தவனை பார்த்து உனக்கு ஏன் அந்த பொறாமை? ஒரு பக்கம் இது இப்படி இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு வன்ம குடோன் இருக்கு. வன்ம குடோனின் உச்சம் சுனிதா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள என்னன்னா, தாம் பெரிய அப்பாட்டக்கர், தாம் பெரிய பருப்பு, விஜய் டிவிலேயே நான் தான் பெரிய கிங்கு குயின்னு வச்சுக்கோங்க, நான் தான் பெரிய குயின்னு, என்னை தாண்டி எல்லாரும் கீழே தான், நான் தான் சீனியர் அப்படின்ற ஒரு 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 தலகணத்தில் சுத்தக்கூடிய ஒரு ஆள். வந்ததுல இருந்து ஒரே விஷயத்த கண்டினியூஸாக இந்த பொண்ணு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா ஓட் பேங்கை பார்த்து ஒருத்தவங்க பழகுறாங்கன்னு இவங்க சொல்ல முடியும்? யாருக்கு அந்த வீட்டுக்குள்ள எனக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்கு, இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க ஷோவை பார்த்தீங்களா இல்லையா? ரயன் வந்து அவர் தான் ஜாக்லின் கூட வந்து பழகினார். சௌந்தர்யா கூட தான் முதல்ல ஜாக்லின் பழக ஆரம்பிச்சாங்க. அந்த கேங்கில் ஜெஃப்ரி வந்து முதல்ல சேர்றாப்புல. அதுக்கப்புறமா சௌந்தர்யா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் ரயன் வந்து சேர்றாரு. இப்படி ஒரு இடத்துலையும் ஜாக்லினை தேடி தேடி வந்து தான் இவங்களாம் சேர்றாங்க. இப்போ ரயனுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனையாச்சு. அதுல இருந்து ஜாக்லின் விலகி நின்றுட்டாங்க. ரயனே தான் வந்து ஜாக்லின் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு அவரே போறாரு, அவங்க ஜாக்லின் மடியில் படுத்துக்கிறாரு, அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ ஜாக்லின் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க அவாய்ட் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. இவங்க சொல்றது கிளாப்ஸ் வச்சு பழகுறாங்கன்னு சொன்னாங்க, வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ புதுசாக ஒரு உருட்டுறாங்க சுனிதா, ஓட்டிங்கை வச்சு பழகுறாங்க. யாருக்கு? இப்போ இந்த நபர் கூட இந்த வாரம் சர்வே பண்ணோன்னா அவங்களோட ஓட்டு நமக்கு வரும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாமினேஷனில் எல்லாருமே இருக்காங்க, முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாருமே நாமினேஷனில் இருக்கும்போதும் ஜாக்லின் அங்கே சர்வை ஆகி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அப்போது இங்கே எங்கே இருந்து அடுத்தவங்களோட ஓட்டிங் வந்து ஜாக்லினுக்கு வந்திருக்கும்? ஜாக்லினை விரும்பக்கூடிய மக்களுடைய ஓட்டிங் மட்டும்தான் ஜாக்லினுக்கு வந்திருக்கும். ஏன்னா தொடர்ச்சியான நாமினேஷனில் இருக்காங்க. சுனிதா சொல்கிற உருட்டு எப்படிங்க 14 வாரங்கள் நடக்கும்? 14 வாரங்களாக அதர் ஃபேண்டம்ஸ் தான் ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுறாங்களா? இது என்னது? இது எதுக்கு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு புத்தி உங்களுக்குன்னு எனக்கு புரியல. சுனிதா, நீங்கள் வந்து இந்த கேமை விட்டு வெளியில் போயிட்டீங்க, ஒரே மாதத்தில் உங்களை தூக்கி அனுப்பிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து 4 வார்த்தை நல்ல விதமாக எல்லாருக்கிட்ட பேசிட்டு போங்க. மறுபடியும் இருக்க நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்டை சம்பாதிச்சுட்டு போகிறீங்களே. ஏன் தெரியுமா இதை அவங்க தைரியமாக பண்ணுறாங்க? நம்மளை விஜய் டிவி பார்த்துக்கோன்ற ஒரு தைரியம் தான். மற்றவனுக்குனா அந்த பயம் இருக்கும். சுனிதாக்கு இந்த விஜய் டிவியில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால் நம்மளை சேனல் பார்த்துக்கோ அப்படிங்கிற தைரியத்தில் தான் சுனிதா இதை பண்ணுறாங்க. கொஞ்சம் குறைங்க வன்மத்தை. அவங்க வந்து ஃபினாலைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த 8 பேருமே ஃபினாலைக்கு வந்துட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு வாரம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அடுத்து வந்து ஸ்டேஜ் ஏற போகிறாங்க. உங்களால் அது முடியாமல் தான் வெளியில் போயிட்டீங்க. மக்கள் நீங்கள் வரதை விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் கீழே தான், அவங்க மேலே தான். நீங்கள் போயிட்டு அவங்கள வந்து வன்மத்தை கொட்டுறது ஏன்? இது மற்றவங்க கிட்டலாம் இந்த மூஞ்சை காட்டாத சுனிதா ஜாக்லின் கிட்ட ஏன் காட்டுறீங்க? ஏன்னா ஜாக்லினை பர்சனலாகவே உங்களுக்கு பிடிக்காது. பர்சனலாகவே இப்போ விஷாலுக்கு எப்படி ஜாக்லினை பிடிக்காதோ அதே மாதிரி சுனிதாவுக்கும் ஜாக்லினை பர்சனலாக பிடிக்காது. ஏன்னா ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் சரியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை யாருக்கும் பிடிக்காது. அன்னியன் மாதிரி ஒரு கேரக்டரே மற்றவங்க விரும்புவாங்களா? அம்பி மாதிரி ஒரு கேரக்டரை மற்றவங்க விரும்புவாங்களா? ஆனால் ரெமோ மாதிரி ஒரு கேரக்டரை எல்லாரும் விரும்புவாங்க. இவ்வளோதான் இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டி அவ்வளோதான். சரியாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள யாருக்கும் பிடிக்காது. 10 பேர் அம்மனமாக போகும்போது ஒருத்தன் துணியோடு போனான்னா அந்த 10 பேருக்கு அந்த ஒருத்தனை பிடிக்குமா? பிடிக்காது. நமக்கு மூளை இல்லைம்மா, ஒருத்தவங்களுக்கு மூளை இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணும்? அவனை பிடிக்காது. அவன் மட்டும் எப்படி? அவனுக்கு எப்படி இதெல்லாம்? நான் தானே இங்கே பெரிய ஆள், அவனுக்கு எப்படி இதெல்லாம்? இப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் உங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். அதனால தான் ஒரே மாதத்தில் நீங்கள் வெளியில் போனீங்க. இன்னமும் நீங்கள் வெளியில் போய் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, வெட்கப்பட்டு தான் இருக்க போகிறீங்க. உங்களை யாரும் மக்கள் வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வெளியில் போய் பாருங்கள், மக்களை ஃபேஸ் பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள் சுனிதா. ஸோ இந்த இடத்துக்கு சௌந்தர்யா போயிடாதீங்க, வன்மத்தை காட்டாதீங்க. பார்த்து நீங்களும் ஒரு ஃபைனலிஸ்ட்டு, அவங்களும் ஒரு ஃபைனலிஸ்ட்டு. நீ எதுவுமே பண்ணாமல் வந்துட்ட, அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால் உனக்கு அவங்கள பிடிக்கல. எப்படி அவங்களுக்கு உன்னை பிடிக்கலையோ அதேமாதிரி உனக்கு அவங்கள பிடிக்கல. ஆனால் ஜாக்லின் வந்து இந்த மாதிரி சௌந்தர்யா மேலே வன்மத்தை காட்டலை, நீ தொடர்ச்சியாக காட்டுறீங்க.
ஓகே, பார்ப்போம். மக்களாகிய நீங்களும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.